கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்முடைய ஆண்டவர் தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். தாயின் அரவணைப்பு எவ்வளோ பெரிய பாரங்களையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். நம்மை தேற்ற யாருமில்லை என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாயாக இருக்கிறார். நாம் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளும்போது அவர் நம்மை அரவணைக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 66:12 வாசிக்கிறோம். அவர் நம்மை இடுப்பில் வைத்து சுமக்கிறார், நம்மை முழங்காலில் வைத்து தாளாட்டுகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்து சுமப்பதைப் போல அவர் நம்மை சுமக்கிறார். முழங்காலில் வைத்து தாளாட்டுவதைப் போல அவர் நம்மை தாளாட்டுகிறார். யோவான் 14:17 வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய உபத்திரங்களிலே, நம்முடைய இழப்புகளிலே நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். நாம் நமக்கு வேண்டியவர்களை இழந்திருக்கலாம். அதனால் நாம் வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு தாயை போல தேற்றுகிறவராயிருக்கிறார். ஏசாயா 40:1 வாசிக்கிறோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று. அவர் நம்மை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவருமாயிருக்கிறார். சங்கீதம் 69:20 வாசிக்கும்போது, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதனைப்படும் போது நம்மை தேற்ற ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119:82 வாசிக்கும்போது, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, எப்போது தேற்றுவீர் என்று ஆண்டவருடைய வாக்கின் மேல் தாவீதின் கண்கள் இருந்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 119:76 வாசிக்கும்போது, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று. ஆம் பிரியமானவர்களே, தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தபோது தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தார். தாவீதை ஆண்டவர் அவருடைய கிருபையினாலும் வார்த்தையினாலும் தேற்றினார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் தாவீதை தேற்றினது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரங்களும் வரும்போது அவருடைய வார்த்தையாலும் அவருடைய கிருபையாலும் அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் எருசலேமிலே தேற்றப்படுகிறோம். அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் தேற்றப்படுகிறோம். ஏசாயா 66:13 படி, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.